சபையில் கர்த்தர் நம்மை நாட்டின பிறகு நம்மை அவருடைய வார்த்தை என்ற தண்ணீரை ஊற்றி நம்மை வளர செய்ய இருக்கிறார். நாம் எல்லாம் ஒரு விருட்சம் போல், நீதியின் விருட்சம், சபைக்குள் நாட்டப்பட்ட விருட்சம். அதற்கு வார்த்தை என்ற தண்ணீரை ஊற்றி அதற்கு வளர்ச்சியை தருகிறார். முதிர்ச்சி அடைந்தவர்களாக நாம் கர்த்தருக்கு முன்பாக காணப்பட வேண்டும். முதிர்ச்சி அடைந்த விசுவாசுடைய குணாதிசயம் என்ன? தேவ வார்த்தையை கேட்கும்போது அவர்களுக்கு இடரல் உண்டாகாது. அது என்னை பலப்படுத்துவதற்காகவும் என்னை திருந்த செய்வதற்காகவும் வருகிற தேவ வார்த்தை. இந்த தேவ வார்த்தைக்காக நான் காத்திருக்கிறேன். இது எனக்கு வந்தது என்னுடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை எனக்கு இந்த தேவ வார்த்தை வந்தது என்று சொல்லி ஸ்தோத்திர பலியை ஏறெடுத்த வண்ணமாக அதை நாம் ஏற்றுக்கொள்வோம். அதுதான் ஒரு முதிர்ச்சி அடைந்த விசுவாசுடைய ஒரு குணாதிசயம். ஆனால் சிறு பிள்ளையை போல் இருப்பவர்கள் தொட்டா சுவிங்கி மாதிரி ஏதாவது சொல்கிறதுக்குள்ளே மூஞ்சி அப்படியே உண்முன்னு ஆகிடும். இந்த வார்த்தை அவர்களுக்கு வர்ற மாதிரி இருக்கும். ஆனால் அவர்களுக்காக பேசவில்லை, கர்த்தர் எல்லோருக்காகவும் பேசுகிறார். ஆனால் அது தனிப்பட்ட முறையில் அவரை அது ஏதோ காயப்படுத்துகிற வண்ணமாக அவர்கள் ஒரு பர்சனலாக எடுத்துக்கொள்வாங்க. ஆனால் அது பேசுகிறது யார்? பிதா ஆனவர் இயேசுடைய நாமத்தில் ஆவியானவர் வழியாக நமக்கு அது பேசுகிறார். ஹல்லேலூயா. முதிர்ச்சி அடைந்த விசுவாசி அதை அறிந்து கொண்டு வாழ்க்கையை அதன்படி மாற்றிக்கொள்வார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய அழைப்பின் நோக்கம் என்ன? நம் சபைக்குள் நிலைநாட்டின பிறகு, ஸ்திரப்படுத்தப்பட்ட பிறகு, நாம் அந்த வீட்டை, கர்த்தருடைய வீட்டை நம்முடைய வீட்டை போல் அதை கவனித்துக் கொள்ள வேண்டும். நம் வீட்டை எப்படி கவனித்துக் கொள்வோமோ அதே வண்ணமாக கர்த்தருடைய வீட்டை கவனித்துக் கொள்ள வேண்டும். I think it's too loud. Reduce the volume. Hallelujah. Reduce the volume. Hallelujah. Praise the Lord. Hallelujah. அந்த நோக்கத்தின்படி, அதாவது எதற்காக நம்மை நிலைநாட்டியிருக்கிறார் சபைக்குள் என்ற நோக்கத்தோடு நாம் அந்த நோக்கத்தை அறிந்தவர்களாக நாம் செயல்பட வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், நாம் ஆசீர்வாதத்தோடு வாழ வேண்டும் என்றால் நமக்குள் என்ன இருக்க வேண்டும்? உண்மைத்துவம். ஹல்லேலூயா. நமக்குள் உண்மைத்துவம் இருந்தால்தான் நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். உண்மைத்துவத்திற்கும் ஆசீர்வாதத்திற்கும் என்ன ஒரு கனெக்ஷன்? அது ஒரு சம்பந்தம் இருக்கு. அதாவது கனெக்ஷன் எல்லாருக்கும் தெரியும் இருக்கின்று நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் இந்த தேவ செய்தியின் வழியாக. 1 தெசலோனியர் 5வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசித்து நாம் தொடங்குவோம். 1 தெசலோனியர் 5வது அதிகாரம் 24வது வசனம். உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். நாம் எழுந்து நின்று இந்த வார்த்தையை கனப்படுத்துவோம். பிதாவே, இந்த தேவ வார்த்தையை உம்முடைய பிரசன்னத்திற்குள் கொண்டு வருகிறோம் ஐயா. இந்த தேவ வார்த்தையில் உம்முடைய வல்லமையும் அபிஷேகத்தையும் ஊற்றி, ஆவியானவரை நீரே எங்களிடத்தில் இந்த தேவ வார்த்தையின் ஆழங்களை வெளிப்படுத்தி, இந்த சத்திய வார்த்தையினால் எங்களை ஆவியை பலப்படுத்தி, நாங்கள் இந்த பூமியில் ஆளுகை செய்யும் வாழ்க்கையை வாழ்வதற்காகவும் கிருபையை ஊற்றும். நாங்கள் எங்களுடைய இதயத்தை திறந்து தருகிறோம். ஆனந்தத்தோடும் விசுவாசத்தோடும் தேவ வார்த்தை, சத்திய வார்த்தையை பெற்றுக்கொள்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே,
Amen, 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 amen. Karum, let us down. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். எப்படி செய்வார்? அவர் எதற்காக அழைத்தாரோ அதன்படியே செய்வார். எதற்காக அழைத்தார்? மத்தியு 11வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கும் போது நாம் எதை அறிகிறோம்? அவருடைய அழைப்பை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன். ஹல்லேலூயா. அவருடைய அழைப்பு எதற்காக? இளைப்பாறுதலை தருவதற்காக. உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர். எதை சொன்னாரோ அதை செய்து முடிக்கிறவர். அவர் அப்படியே செய்வார். அதாவது அவருடைய வாக்கு தத்தத்தின்படி செய்வார். அவருடைய அழைப்பின்படி நம்முடைய வாழ்க்கையில் இளைப்பாறுதலை தருவார். எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் மக்களை கர்த்தராகிய தேவன் விடுதலையாக்கி அழைத்து சென்றார் வனாந்தரம் வழியாக. அவர்கள் வனாந்தரத்தில் நிற்கும்போது அவர்களுடைய நினைவு என்னவாக இருந்தது? மோசே எதற்காக இந்த வர்ணமானவர் வனாந்தரத்தில் அழைத்து வந்தார்? எங்களை சாவடிக்கவா என்று முணுமுணுத்தார்கள். நாங்கள் எகிப்து தேசத்திலே செத்து போயிருப்போமே, அங்கே நல்லா இருந்தது, இந்த வனாந்தரத்தில் ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்லி. ஆனால் கர்த்தருடைய நோக்கம் என்ன? வனாந்தரம் வழியாக நடந்து சென்றாலும் அவர்களுக்கு ஒரு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்குள் அவர்களை பிரவேசிக்க செய்வதுதான் கர்த்தராகிய தேவனுடைய நோக்கமாக இருந்தது. அந்த நோக்கத்தை அறியாமல் முணுமுணுத்தார்கள். இன்றைக்கும் நாம் விசுவாசிகள் அந்த வாக்கு தத்தம் செய்யப்பட்ட அந்த தேசத்திற்குள், இளைப்பாறுதல் தேசத்திற்குள் கடந்து செல்வதற்கு முன்பாக ஒரு வனாந்தர வாழ்க்கை இருக்கிறது. ஆனாலும் அந்த வனாந்தர வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதங்களை செய்தார். இஸ்ரவேல் மக்களுடைய தேவைகளை அற்புதமாக சந்தித்தார். அவர்களுக்கு எந்த குறையும் இல்லாமல், அவர் போட்ட சட்டை கூட மங்காமல் 40 வருஷம் அவருடைய கால் வீங்காமல். அந்த வனாந்தரத்தில் இருக்கும் மண்ணுக்கடியில் என்ன இருக்கும்? தேள், பாம்பெல்லாம் இருக்கும். எதுவுமே ஒன்றும் கடிக்கலை, ஒன்றும் செய்யலை, அவங்கள ஒன்றும் உபதனம் செய்யலை. நடந்து போகும்போது கர்த்தர் கூட இருந்திருக்கிறார். எந்த ஆபத்தும் எந்த தீமையும் அணுகாதபடி காத்து கொண்டார். நாமும் பாலும் தேனும் ஓடும் தேசத்திற்குள் செல்வதற்கு முன்பாக ஒரு வனாந்தர வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையை கடந்து செல்லும் போது முணுமுணுக்கக்கூடாது. முணுமுணுத்தவர்கள் யாருமே அந்த வாக்கு தத்தம் செய்யப்பட்ட அந்த தேசத்திற்குள் போய் சேரவில்லை. அவர்கள் அங்கே மாண்டார்கள். ஏனென்றால் விசுவாசம் இல்லாதவர்கள் இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க மாட்டார்கள் என்று எபிரேயரில் 3வது 4வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் இல்லாமல் இருப்பவர்கள் தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க மாட்டார்கள். அதனால்தான் வனாந்தரத்தில் முணுமுணுத்தவர்கள் அவர்கள் வாக்கு தத்தம் செய்யப்பட்ட பாலும் தேனும் ஓடும் தேசத்திற்குள் பிரவேசிக்கவில்லை. ஆனால் யோசுவாவும் காலேபும் என்ன கண்டார்கள்? அவர்களுடைய கண்களில் கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை தான் பார்த்தார்கள். அந்த மீதி இருக்கிற கோத்திரத்தில் இருப்பவர்கள் தலைவர்கள் எல்லாம் போய் அந்த இடத்துக்கு பிரவேசிக்கவே முடியாது. அந்த இடத்தில் இருப்பவர்களாம் ராட்சசர்கள் போல், நாங்கள் எல்லாம் வெட்டுக்கிளிகள் போல் இருக்கிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் இவர்கள் 2 பேரும், யோசுவாவும் காலேபும் என்ன சொன்னார்கள்? கர்த்தருடைய வார்த்தையின்படி நாங்கள் அந்த இடத்திற்குள் பிரவேசிப்போம், அந்த இடம் நல்ல இடம் அப்படி சொல்லி ஒரு நல்ல ரிப்போர்ட்டை கொண்டு வந்தார்கள். விசுவாசித்தார்கள். அவர்களும் அதை தான் பார்த்தார்கள். ஆனால் அவர்கள் கர்த்தராகி தேவனை அந்த இடத்தில் இருக்கும் மனிதர்களை விட பெரிதாக கண்டார். கர்த்தரால் எங்களை அந்த இடத்திற்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். அவர்களுடைய நிலையை அவர்கள் பார்க்கவில்லை. கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை பார்த்தார்கள்.
12 பேர்களிடத்திலும் உத்தரவிடப்பட்டது, நீங்கள் போய் நான் உங்களுக்கு வாக்குத்தத்தமாக சொல்லப்பட்ட அந்த இடத்தை நீங்கள் போய் பார்த்துட்டு வாருங்கள் என்று தான் சொன்னார். அதை பற்றி விமர்சிக்க சொல்லவில்லை. நான் உங்களுக்கு வாக்குத்தத்தமாக தர இருக்கும் அந்த இடத்தை போய் பார்த்து வாங்க சொன்னார். இவங்க போய் சுதந்திரிக்கணும் என்று சொல்லவே இல்லை. ஆனால் 10 பேரும் வந்துட்டு அங்கே போக முடியாது, பிரவேசிக்க முடியாது. கர்த்தரை கேட்கவே இல்லை. நீங்கள் போய் அதை பார்த்துட்டு வாங்க, நான் வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட அந்த இடத்தை நீ போய் பார்த்துட்டு வாங்க சொன்னார். ஹல்லேலூயா. அதே வண்ணமாக வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் நாம் சுதந்திரிப்பது எப்படி? விசுவாசத்தோடு. கர்த்தரை விசுவாசித்து நாம் அதை சுதந்திரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. உண்மையுள்ளவர் அவர். ஹல்லேலூயா. எதை சொன்னாரோ அதை செய்து முடிப்பவர். அவர் அப்படியே செய்வார். ஹல்லேலூயா. சில நிபந்தனைகள் இருக்கிறது. அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து சேருவதற்கு நாம் இந்த வசனத்தையும் வாசித்து கடந்து செல்வோம். 2 தெசலோனியர் 3:3. 2 தெசலோனியர் 3வது அதிகாரம் 3வது வசனம். கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் உண்மையுள்ளவர். அவருடைய உண்மைத்துவத்தை எப்படி வெளிப்படுத்துகிறார்? உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையிலின்று விலக்கி காத்து கொள்வார். ஹல்லேலூயா. அதாவது எங்கிருந்தாலும் அந்த இடத்தில் அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி அந்த இடத்தில் தீமையிலிருந்து அவர் உங்களை காத்து கொள்வார். அவருடைய உண்மைத்துவத்தை நாம் ருசி பார்ப்போம். ஹல்லேலூயா. ஆனால் கண்டிஷன் என்ன? இந்த உண்மைத்துவத்தை நாம் ருசி பார்க்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு நிபந்தனை உண்டு. அந்த நிபந்தனை என்ன என்று நாம் பார்க்க இருக்கிறோம். எபிரேயர் 3வது அதிகாரம் 1-4 வரை வாசிப்போம். எபிரேயர் 3வது அதிகாரம் வசனங்கள் 1-4 வரை. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராயிருந்திருக்கிறார். வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்திற்குரியவனாயிருக்கிறான். அதுபோல மோசேயை பார்க்கிலும் இவர் அதிக மகிமைக்கு பாத்திரராயிருக்கிறார். ஏனெனில் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும், எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன். ஹல்லேலூயா. அதாவது இந்த வசனங்களில் ஒரு பயங்கரமான ஒரு சத்தியம் அடங்கி இருக்கிறது. இந்த இடத்தில் இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவராகிய பரிசுத்த சகோதரரே. ஹல்லேலூயா. யாரை பற்றி சொல்லப்படுகிறது? நம்மை பற்றி. பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நான் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமான கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். அவருடைய வாழ்க்கையை நீங்கள் கவனித்து பாருங்கள். ஹல்லேலூயா. அதாவது எதை கவனிக்க சொல்லுகிறார் இந்த இடத்தில்? மோசே தேவனுடைய வீட்டில் உண்மையுள்ளவராக, வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவராக இருந்தது போல் இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கலும் அதிக கனத்திற்கு உரியவனாகி இருக்கிறான். ஹல்லேலூயா. அதாவது மோசையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே எந்த வண்ணமாக உண்மையுள்ளவராக இருந்தாரோ இயேசு அதைவிட உண்மை உள்ளவராக இருந்தார் அவருடைய வீட்டில். ஹல்லேலூயா. அவருடைய வீட்டில் என்று சொல்லும்போது கர்த்தராகிய தேவனிடத்தில் உண்மையுள்ளவராக இருந்தார். அவரை கவனித்து, அதாவது மோசையை கவனித்து பாருங்கள் என்று சொல்லவில்லை,
யாரை கவனித்து பாருங்கள்? கிறிஸ்து இயேசுவை. அங்கே பார்த்தீங்களா? கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். எங்க put that கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். ஹல்லேலூயா. அதாவது இந்த இடத்தில் மோசேயை கவனித்து பாருங்கள் என்று சொல்லவில்லை. அப்படி என்றால் கிறிஸ்து இயேசுடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். அவர் எப்படியாக இருந்தார்? மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவராக இருந்தது போல் இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்திற்குரியவனாய் இருக்கிறான். அதே போல் மோசேயை பார்க்கிலும் இவர் அதிக மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எனிலும் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும் என்றாலும் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் தேவனே. ஹல்லேலூயா. அதாவது வீட்டில் உண்மை உள்ளவர்கள் என்று சொல்லும்போது அதற்கு அர்த்தம் என்ன? இயேசு அவருடைய வீட்டில் உண்மையுள்ளவராக இருந்தார். எப்படி உண்மையுள்ளவராக இருந்தார்? இவர் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராக இருந்து வீட்டை உண்டாக்கினார். அப்படிதானே? வீட்டை உண்டு பண்ணினார் தானே போட்டிருக்கேன். கவனித்தீங்களாங்க? வீட்டை உண்டு பண்ணினார். அதாவது வீட்டை அவர் உண்டு பண்ணினார் என்றால் அதில் தேவைகளை எல்லாம் உண்டு பண்ணினார். ஹல்லேலூயா. அதாவது சபையோர் உண்மையுள்ளவராக இருக்க வேண்டும் என்றால் சபை உங்களுடைய வீடு. எப்படி இயேசு அவருடைய வீட்டில் தேவனுடைய வீட்டில் உண்மையுள்ளவராக இருந்தாரோ அதே வண்ணமாக நாமும் அவரை கவனித்து பார்க்க வேண்டும். அவரை உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? அவருடைய வீட்டில் உண்மை உள்ளவராக இருந்தார். தேவனுடைய வீட்டில் உண்மை உள்ளவராக இருந்தார். எப்படி உள்ளவராக காணப்பட்டார்? அந்த வீட்டை உண்டாக்கினார். அந்த வீட்டுக்கு தேவையான காரியங்களை அவர் உண்டு பண்ணினார். தேவைகளை உண்டு பண்ணினார். எதற்காக கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார்? உங்களை ஆசீர்வதிப்பதற்கு, உங்களுக்குள் இருக்கும் உண்மைத்துவத்தை காண்பதற்காக. எதற்காக உங்களுடைய உண்மைத்துவம் காணப்பட வேண்டும்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. உங்களுடைய உண்மைத்துவம் கர்த்தர் எதற்காக காண வாஞ்சிக்கிறார்? எதற்காக வாஞ்சிக்கிறார்? உங்களுடைய உண்மைத்துவம் காணுவதற்காக. யாரோ ஒருத்தர் சொல்லுங்க. இல்லை, அதுக்கு முன்பாக. அது சரி. உங்களுடைய உண்மைத்துவத்தை அவர் எதற்காண விரும்புகிறார்? உங்களுடைய உண்மைத்துவத்தை கண்டால்தான் அவருடைய உண்மைத்துவத்தை அவர் உங்களுக்கு வெளிப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. அதாவது இது விசுவாசம். நீங்கள் விசுவாசத்தோடு உங்களுடைய உண்மைத்துவத்தை அந்த வீட்டிற்குள் நீங்கள் வெளிப்படுத்தினால்தான் கர்த்தர் அவருடைய உண்மைத்துவத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அவர் எப்படி உங்களுக்கு அவருடைய உண்மைத்துவத்தை வெளிப்படுத்துவார்? அவருடைய வார்த்தையில் வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட காரியங்களை அவர் உங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துவார். எப்பொழுது வெளிப்படுத்துவார்? நீங்கள் அவருடைய வீட்டில் உண்மையுள்ளவராக இருக்கும்போது. எப்படி உண்மையுள்ளவராக இருப்பது? ஒவ்வொருத்தருக்கும் வீடு இருக்கு. உங்கள் வீட்டில் நீங்கள் உண்மையுள்ளவராக இருக்குன்னா என்ன செய்யணும்? வீட்டுடைய தேவைகளை நீங்கள் பார்த்துக்கொள்ளணும். என்னென்ன தேவை இருக்கோ அதெல்லாத்தையும் பார்த்துக்கொள்ளணும். என்னவாக ஏதோ கெஸ்ட்டு மாதிரி போயிட்டு வந்தால், இந்த பேயிங் கெஸ்ட்டு மாதிரி போயிட்டு வர முடியாது. உங்கள் வீடு அது, கரெக்டாக? பேயிங் கெஸ்ட் மாதிரி போக மாட்டேங்குது. என்னுடைய வீடு, எனக்கு தேவை. அந்த சுத்தம் பண்ணுற, அது பண்ணுற, இது பண்ணுற, அந்த வீட்டுக்கான தேவைகள், அந்த என்ன செய்யணும் எல்லாத்தையும் அதை அலங்காரப்படுத்துவது, அதுக்கு அந்த வீட்டுக்குள்ளே ஏதாவது சாமான் வாங்கி வைக்கிறது எல்லாமே யார் பொறுப்பு? உங்கள் பொறுப்பு. அந்த வீட்டுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கீங்க. கர்த்தருடைய வீட்டை நீங்கள் உங்கள் வீடாக நினைத்து நீங்கள் அதற்கு உண்மையாக இருக்கும் போதுதான்
கர்த்தர் அவருடைய உண்மைத்துவத்தை வெளிப்படுத்த முடியும். அவருடைய உண்மைத்துவத்தை வெளிப்படுத்துவதென்றால் அவருடைய வாக்கு தத்தத்தை வெளிப்படுத்த முடியும், ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்த முடியும். இதுதான் கண்டிஷன், இதுதான் நிபந்தனை. ஏதோ வந்தோம் போனோம் என்றால் வந்துட்டும் போயிட்டு தான் இருப்போம். ஆனால் இந்த வெளிப்பாடை நம்முடைய ஆவிக்குள் இன்னும் பிரவேசிக்கவில்லை என்றால் கடைசி வரையும் ஒரு சாதாரண ஒரு விசுவாசியாக வந்து போய்கொண்டிருப்போம். ஏன்? விசுவாசம் இல்லாத விசுவாசி. வனாந்தரத்தில் இருந்தவர்கள் விசுவாசித்தவர்கள் அந்த வாக்குத்தத்தம் செய்த இடத்திற்குள் பிரவேசித்தார்கள். கர்த்தருடைய வீட்டுக்காக நீங்கள் எதை செய்தும் நீங்கள் கடனாளி ஆக மாட்டீர்கள். கர்த்தர் தந்ததை அவர் 100 மடங்கு திரும்பி தருவார். இது எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டை விட பயங்கரமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் கர்த்தருடைய வீட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஆனால் விசுவாசம் இருக்கிறவர்கள் தான் அதை செய்ய முடியும். விசுவாசம் இல்லாமல் செய்ய முடியாது. விசுவாசம் இல்லாமல் என்ன செய்வார்கள்? இது கொடுத்தா நமக்கு எந்த பிரயோஜனம் இல்லை என்று நினைக்கும் போது அதன்படி அவன் எந்த பிரயோஜனமும் இருக்காது. இது ஒரு வெளிப்பாடோடு தருகிறேன். என்னுடைய உண்மைத்துவத்தை நான் வெளிப்படுத்துகிறேன். நான் உண்மை உள்ளவனாக கர்த்தருடைய கண்களுக்கு காணும்போது கர்த்தர் அவருடைய உண்மைத்துவத்தை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. இதுவரையும் நீங்கள் பல பேர் இதை கண்டிருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில். ஹல்லேலூயா. ஆனால் நடுவில் அதை விட்டிருப்பீங்க. ஆனால் கர்த்தர் தொடர்ந்து உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பல பேர் பல அற்புதங்களை பெற்றுக்கொண்டு அவர்கள் எதுவுமே பெற்றுக்கொள்ளாதபடி அவர்கள் நடந்து கொள்கிறார்கள். கர்த்தர் அவருடைய உண்மைத்துவத்தை வெளிப்படுத்தி அவர்களுடைய உண்மைத்துவத்தை அவர்கள் இன்னும் அவருடைய வீட்டிற்கு வெளிப்படுத்தாமல் இருக்கிறார்கள். அவர்கள்லாம் எப்படி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை தொடர்ந்து காண்பார்கள்? வனாந்திரத்தில் மாண்டவர்கள் போல் அவர்களும் அந்த இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்காமலே போய்விடுவார்கள். ஆனால் இது கிருபையின் காலம். இந்த நியாய பிரமாணத்தின் காலத்தில் உடனடியாக அதற்கு பனிஷ்மெண்ட் வந்துருச்சு. நீ வெளியே வாக்கு தத்தம் செய்த இடத்திற்கு பிரவேசிக்க முடியாதுதான். ஏன் மோசையே விடலையே? மோசையே கர்த்தர் விடலை. வாக்கு தத்தம் செய்யப்பட்ட அந்த இடத்திற்குள்ள மோசையே கால் எடுத்து வைக்க விடலை. அது நியாய பிரமாண காலம். இன்றைக்கு கிருபையின் காலம். இன்றைக்கு இப்பொழுது மனம் திரும்பி, ஆண்டவரே இன்றிலிருந்து நான் உண்மை உள்ளவனாக இருப்பேன் வீட்டிற்கு, நம்முடைய வீட்டிற்கு என்று சொல்லி ஒப்பு கொடுத்தால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இளைப்பாறுதலுக்கான எல்லா காரியங்களையும் செய்வார். அவருடைய வீட்டிற்காக செய்யும்போது நாம் எப்படி செய்ய வேண்டும்? இந்த வசனத்தை வாசித்து அதுக்கு போவோம். ஒரு வசனம் இருக்கு. ஒன்று சாமுவேல் 2வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 30வது வசனம். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றென்றைக்கும் என் சன்னதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தும் இனி அது எனக்கு தூரமாயிருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஹீனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என்ன சொல்லுகிறார்? இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றென்றைக்கும் என் சன்னதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாக சொல்ல இருந்தும் இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை கனவீனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை கனம் பண்ணினால் அவர் கனப்படுத்துவார். அவரை அசட்டை பண்ணால், அவர் வீட்டை அசட்டை பண்ணால் அவர் என்ன சொல்கிறார்? கனவீன பண்ணுவார். ஹல்லேலூயா. அதாவது அதற்கு அர்த்தம் என்ன? கர்த்தரை எப்படி கனம் பண்ணுவது?
நாம் ஒன்று கூடி அவரை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். இதெல்லாம் நம்முடைய ஹிருதயத்திலிருந்து தருகிற காரியம். நாம் அவரை ஆராதிக்கிறோம், கனப்படுத்தவில்லை, ஆராதிக்கிறோம், அவரை துதிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தேவன் அவர். அவரை துதிக்க துதிக்க நாம் அவரை மகிமைப்படுத்துகிறோம். அவருடைய வல்லமை நமக்காக இறங்கி வரும். ஆனாலும் நம்முடைய உண்மைத்துவத்தை நாம் அதிலிருந்து வெளிப்படுத்தவில்லை. நாம் எவ்வளோ நேரத்தோடு வந்து ஆராதித்து துதித்து ஆராதித்து வார்த்தையை கேட்டாலும் நம்முடைய உண்மைத்துவத்தை நாம் இன்னும் வெளிப்படுத்தவில்லை. நாம் அவரை இன்னும் கனப்படுத்தவில்லை. அவரை எப்படி கனப்படுத்துவது? அவரை கனப்படுத்தினால் அவர் நம்மை கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. அவரை அசட்டை பண்ணால் நம்மை அவர் அசட்டை பண்ணுவார். நாம் 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 3, 4, 5 என்ற வசனங்களை வாசிப்போம். சாலமோனுடைய இதயத்தை பார்ப்போம். 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் வசனங்கள் 3 5 வரை. சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான். ஆனாலும் அவன் மேடைகளிலே பலியிட்டு தூபம் காட்டி வந்தான். அப்படியே ராஜா பலியிட கிபியோனுக்கு போனான். அது பெரிய மேடையாயிருந்தது. அந்த பலிபீடத்தின் மேல் சாலமன் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். கிபியோனிலே கர்த்தர் சாலமனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். ஹல்லேலூயா. அந்த நாட்கள் கர்த்தருக்கு பலியிட வேண்டும் என்றால் எந்த இடத்தில் போக வேண்டும்? பலிபீடத்தின் மேல். ஹல்லேலூயா. அதாவது சர்வாங்க தகன பலியை செலுத்துவதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த பலிபீடத்திற்கு போய் அங்குதான் பலியிட வேண்டும். இந்த நேரத்தில் சாலமன் என்ன செய்தார்? கர்த்தருக்கு ஒரு பலியை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார். அதை வண்ணமாக என்ன செய்தார்? சாலமன் 1000 சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். கிபியோனில் கர்த்தர் சாலமனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். ஹல்லேலூயா. அதாவது தகன பலியை ஆஃபரிங், அதாவது காணிக்கை, சாலமன் என்ன செய்தார்? தாராளமாக தந்தார். எவ்வளவு கொடுத்தார்? 1000 தகன பலி. 1000 தகன பலி தந்ததை கர்த்தருடைய கவனத்திற்கு வந்தது, கவனத்தை ஈர்த்தது. கர்த்தர் என்ன சொன்னார்? சாலமனே, உன்னுடைய இதயத்தில் என்ன தேவையோ, என்ன தோன்றுவது அதை கேள் என்று சொல்கிறார். சொப்பனத்தில் ராத்திரியில் வந்து தரிசனமாகி வந்து, நீ விரும்புவதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். நீ விரும்புவதை என்னிடத்தில் கேள். எதை விரும்பினாலும் நீ அதை கேள், அதை நான் உனக்கு தருகிறேன். அப்படி என்றால் அந்த தகன பலி என்ன செய்தது? சாலமனுடைய தகன பலி என்ன செய்தது? கர்த்தருக்கு கனத்தை கொண்டு வந்தது. அந்த காணிக்கை கர்த்தரை கனப்படுத்தினது. அதான் அந்த காணிக்கை மிக பெரிய காணிக்கை. அதை பார்த்த உடனே கர்த்தர் சொன்னார், இவனுக்கு இவ்வளோ விசுவாசம் இருக்கேன், இவனுடைய இருதயத்தில் இவ்வளோவாக என்னை கனப்படுத்துகிறவனை நான் திரும்ப கனப்படுத்த வேண்டும். இதில் இருக்கிற ஃபார்முலா பாருங்க. என்னை இவ்வளோ கனப்படுத்துகிறவனை நான் அதிகமாக அந்த அளவுக்கு நான் கனப்படுத்த வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் என்ன சொன்னார்? சாலமனை, இப்பொழுது நீ எதை விரும்புகிறாய் அதை நீ கேள், நான் தருகிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்னும் சபையில் நிறைய பேர் எனக்கு இது இல்லை, அது இல்லை, இது இல்லை, அது இல்லை சொல்லி குறையிலே இருக்காங்க. ஏன் இன்னும் குறையில இருக்காங்க? விசுவாசம் இல்லை இருதயத்தில். கர்த்தருடைய வீட்டிற்கு தருவதற்கு விசுவாசம் இல்லை. அந்த வண்ணமாக காணிக்கை தருவதற்கு விசுவாசம். இன்னும் பல பேர் தசமபாகம் கொடுக்கறதுக்கு விசுவாசம் இல்லாமல் இருக்காங்க. எப்படி உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்து சேரும்? கர்த்தருடைய வார்த்தையின்படி உண்மை உள்ளவராக இருப்பார்.
அவருடைய வார்த்தையில் எதை எழுதியிருக்கிறாரோ அதை நமக்கு செய்து முடிப்பார். அதற்கு நாம் தான் நம்முடைய உண்மைத்துவத்தை முதலில் வெளிப்படுத்த வேண்டும். அதற்கு பிறகுதான் அவர் உண்மையுள்ளவராக நமக்கு வெளிப்படுவார். ஏன்? நம்முடைய விசுவாசத்தை அவர் பார்க்கிறார். சாலமோனுடைய விசுவாசத்தை அவர் கண்டார். அவனுக்கு தகன பலியை பற்றி ஒரு அறிவு இருந்தது. ஏன்? அவன் தாவீதுடைய பிள்ளையாக இருந்தான். தாவீதுடைய விசுவாசம் அவனுக்குள் இருந்தது. தாவீது தாராளமாக தருகிறவர். தாவீதை பற்றி வாசிங்க. இந்த 2 நாளாகவும் 29வது அதிகாரத்தில் தாவீதுடைய இதயத்தை பாருங்க. அவர் ஏன் ராஜா, அதாவது சாதாரண ஆடு மேய்க்கிறவன் வந்து ராஜாவாக மாற்றி அவனுக்கு இருக்கிறது தேவைக்கும் அளவுக்கு அதிகமாக அரண்மனைக்கும் அவன் அரண்மனை, ஒரு அரண்மனையில் இன்னொரு அரண்மனை கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு செழிக்க செய்ததுக்கு காரணம் என்ன? ஒன்று நாளாகமம் 29வது அதிகாரம் 14வது வசனம். 14th verse. இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி மனப்பூர்வமாக கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம் என் ஜனங்கள் எம்மாத்திரம் எல்லாம் உம்மால் உண்டானது உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். ஹல்லேலூயா. ஆனால் பல விசுவாசிகளுக்கு கர்த்தர் ஆசீர்வதித்தும் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இதெல்லாம் என்னுடைய பிரயாசத்தினால வந்தது, நான் ராப்பகலாக அதாவது சிரமப்பட்டு, சில நேரத்தில் தூங்காமல் நான் சிரமப்பட்டு சம்பாதிச்சது, என்னுடைய சொந்த முயற்சியில் சம்பாதிச்சது, அப்படி வாயிலிருந்து அப்படியே சொல்கிறாங்க. கர்த்தரை கனப்படுத்துமாது சாபம் தான் அந்த இடத்துல வரும். கர்த்தரை கனப்படுத்துறவங்க இந்த மாதிரி பேசுவாங்க. எப்படி? தாவீதை போல் பேசுவார். அவர் என்ன சொன்னார்? இப்படி மனப்பூர்வமாய் கொடுப்பதற்கு திராணி உண்டாவதற்கும் நான் எம்மாத்திரம், என்னுடைய ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மாலே உண்டானது. அதுதான் சத்தியம். எல்லாம் உம்மாலே உண்டானது, உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். ஹல்லேலூயா. உண்மையுள்ள ஹிருதயம், இந்த உண்மையுள்ள கரம், அந்த கரத்தில் தான் கர்த்தர் இன்னும் போடுவார் ஆசீர்வாதத்தை. அல்ல எனக்குன்னு வந்து வச்சுட்டு கர்த்தர் பார்ப்பார். ஒன்றும் காணுமே, ஒரு விசுவாசம் காணும், ஒன்றும் உண்மைத்து ஒன்றும் காணும். இதிலிருந்து இனிமேல் ஒன்றும் அவருக்கு செய்ய முடியாது. அவருடைய கரம் இனிமேல் அதை செய்வதற்கு அந்த விசுவாசியே தடையாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 9-10 வசனம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் வசனங்கள் 9 மற்றும் 10. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உம் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவும் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. ஹல்லேலூயா. உன்னுடைய தசமபாகம், உன்னுடைய காணிக்கை என்ன செய்கிறது? கர்த்தரை கனம் பண்ணுகிறது. அதை தரவில்லை என்றால் நீ கர்த்தரை அசட்டை பண்ணுகிறாய். கர்த்தரை கனம் பண்ணும்போது கர்த்தர் என்ன செய்கிறார்? உன்னை கனம் பண்ணுவார். அசட்டை பண்ணுகிறவர்களை அல்பமாக நினைப்பார், கனவீனப்படுத்துவார், வெக்கப்பட்டு போக. விசுவாசம் இல்லை கர்த்தர் மேல. கர்த்தரை விசுவாசித்தவர்களை கர்த்தர் வெக்கப்பட்டு போக விட மாட்டார். கர்த்தர் கனப்படுத்துவார் என்று சொல்லும்போது சாலமனை எப்படி கனப்படுத்தினார், தாவீதை எப்படி கனப்படுத்தினார், அந்த அளவுக்கு எங்கிருந்து உங்களுக்கு வெறும் தெரியாது. அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை செழிக்க செய்வார்.
உங்களுடைய மனதுக்கு எட்டாத இடத்திலிருந்து, நினைக்காத இடத்திலிருந்து கர்த்தர் வல்லமையாக காரியங்களை செய்து முடிப்பார். யாருக்கு அது? கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள், உண்மை உள்ளவர்களுக்கு மட்டும்தான் அது. எல்லா விசுவாசிகளுக்கும் கிடையாது. உங்களுடைய உண்மைத்துவத்தையும் விசுவாசத்தையும் நீங்கள் வெளிப்படுத்தினால் கர்த்தர் ஏற்ற நேரத்தில் அதை அறிந்து உங்களை கனப்படுத்துவார். அதற்கு முதல்ல சொன்ன முதிர்ச்சி அடைந்த விசுவாசிகளுக்கு தான் வார்த்தை அவர்கள் இருக்கிற வண்ணமாக எடுத்துக்கொள்வார்கள். சிறு பிள்ளையாக இருப்பவர்கள், நான் காணிக்க கொடுக்கல, அதனால பாஸ்டர் பேசுகிறாரு போல, நான் வந்து தசம்பாகம் கொடுக்கல அதனால பேசுகிறாரு போல இருக்கு. யாரும் உங்களை யாரும் கொடுக்குறாங்க யாரும் கொடுக்கல எனக்கு ஒன்றும் தெரியாது. கர்த்தருடைய வார்த்தை வருது. ஏன் வருது? உங்களை ஆசீர்வதிப்பதற்காக, உங்களுடைய சிறையிருப்பிலிருந்து விடுதலை தருவதற்காக. என்ன சிறையிருப்பு? அந்த பண பற்றாக்குறை ஒரு சிறையிருப்பு. ஹல்லேலூயா. எல்லோருடைய, அதாவது விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் இருக்கிறது பெரிய பிரச்சனை வந்து பணம் தான். ஏன்? அவர்கள் கர்த்தருக்கு கொடுக்கும்போது, அவர்கள் தாராள மனதோடு கொடுக்கும்போது அவர்கள் கர்த்தர் என்னவாக காண்கிறார்? ராஜாவை போல. ராஜா என்ன செய்வார்? தாராள மனசில் கொடுப்பார்கள். அப்பொழுது ராஜாவும் செழித்து கொண்டே இருக்கிறார். நம் ராஜாவுடைய பிள்ளைகள் நாம் தாராள மனதோடு கர்த்தரை வீட்டிற்காக கொடுக்கும்போது கர்த்தர் என்ன செய்கிறார்? அவரும் தாராளமாக நமக்கு தருகிறார். நாம் நம்முடைய விசுவாசத்தோடும் உண்மைத்துவத்தோடும் அதை தாராளமாக தரும்போது அந்த சிலந்தி வலை போல் இருக்கும், நம்மை சுற்றி இருக்கும், நம்மை பிடித்திருக்கும், நம்மை சிறை பிடித்திருக்கும் அந்த சிலந்தி வலையை முறிப்பதற்காக பட்டயத்தை நமக்கு தருகிறார். என்ன பட்டயம்? இந்த காணிக்கை தசம பாகம் என்ற பட்டயம். அந்த பட்டயத்தினால் அதை முறித்து அந்த சிலந்தி வலையிலிருந்து வெளியே வருகிறோம். நமக்கு விடுதலை கிடைக்கிறது. இது யார் இடத்தில் இருக்கிறது? கர்த்தரிடத்தில் இல்லை, அது நம்முடைய இடத்தில் தான் இருக்கு. இது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். எனக்கு காண்பித்த காரியங்களை 1998 ஆண்டில் 98-99 ஆண்டில் கர்த்தர் இதை வெளிப்படுத்தினார். எங்களுடைய வாழ்க்கை அந்த வண்ணமாக இருந்தது. கர்த்தர் இதை சொன்னார், நீ தாராளமாக கொடுத்தால் உன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துவாய், உன்னுடைய உண்மைத்துவத்தை வெளிப்படுத்தும் போது நீ அந்த சிறையிருப்பிலிருந்து வெளியே வருவாய் என்று. அதே வண்ணமாக கர்த்தர் செய்தார். தாராளமாக ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் உண்மை உள்ளவர். எதை சொன்னாரோ அதன்படி அவர் செய்து முடிப்பார். ஆனால் கர்த்தர் எதை எதிர்பார்க்கிறார்? நம்முடைய உண்மைத்துவத்தை எதிர்பார்க்கிறார். நாம் உண்மையுள்ளவர்களாக காணப்படுகிறோமா? சபையுடைய தேவைகளுக்காக நான் முதல்ல, அதாவது யாராவது ஒரு தேவை இருக்குன்னு சொன்னால், இல்லை தேவை கண்டுபிடிக்கணும். சபையில் என்ன இல்லை, என்ன வாங்கணும், என்ன செய்யணும், இல்லை வந்து விசாரிக்கணும். ஏன்? உண்மைத்துவத்தை வெளிப்படுத்துவதற்காக. ஏதோ வந்தோம் போனோம், ஞாயிற்றுக்கிழமை வந்து நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை வரத்துக்கே கஷ்டப்படுறாங்க. ஆன்லைனில் உட்காந்து கேட்குறாங்க. கோவிட்லாம் முடிஞ்சிருச்சு, இனி ஆன்லைனில் இருக்க கேட்குறவங்கெல்லாம் தயவு செய்து சபைக்கு வந்து கேளுங்க வார்த்தையை. சென்னையிலேருந்து வெளியே இருந்தால் பரவாயில்ல, சென்னைக்கு உள்ளே இருக்கிறவங்க, அதாவது சபர்ப்ஸில் இருக்கவங்க, அவங்க எல்லாம் வந்து ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் வந்துடலாம் சபைக்கு. வந்து ஒரு வாரத்தில் ஒரு நாள் வந்துட்டு வார்த்தை கேட்கலாம். ஆனால் அதுக்கு கூட நேரம் இல்லைன்னா கர்த்தருடைய உண்மைத்துவத்தை நாம் எப்படி எதிர்பார்ப்போம்? அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு கூட வருவதற்கு சிரமப்படுகிறோம். மாதத்தில் ஒரு வாட்டி வரலாம், அதுக்கு பிறகு எல்லாம் ஆன்லைனில் கேட்கலாம். அதுக்காக ஆன்லைன் கட் பண்ண போகிறதில்ல. ஆன்லைன் உங்களுக்காக வைக்கப்படவில்லை, அதாவது வெளியூரில் இருக்கிறவங்களுக்காக பண்ணுறோம். ஆனால் நம்முடைய உண்மைத்துவத்தை நாம் தான் வெளிப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. அதில் இன்னொரு காரியம் இருக்கலாம். நேராக போனால் நம்ம காணிக்க போடணும், ஆன்லைனில் போட்டால் காணிக்க போட வேண்டாம் அப்படி நினைக்கிறாங்களோ?
அது ஒரு சேவிங் மனப்பான்மை, சேவ் பண்ணுறாங்கன்னு நினச்சின்னு இருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி மனதில் உள்ளவர்கள் உண்மைத்துவத்தை வெளிப்படுத்தவில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் உண்மை உள்ளவர். நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார், நம்முடைய மனதை காண்கிறார், நம்முடைய நினைவை அறிந்திருக்கிறார், நம்முடைய எண்ணத்தை அறிந்திருக்கிறார். அவர் அதன்படி தான் ஆசீர்வதிப்பார். யாரை கவனித்து பார்க்க வேண்டும்? நாம் கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். அவர் வீட்டில் உண்மையுள்ளவராக இருந்தார். அவருடைய வீட்டை உண்டாக்கினார். அவர் வீட்டில் எதை வேண்டுமோ எல்லாத்தையும் உண்டாக்கினார். அந்த வீட்டை விட யாருக்கு கனம் அதிகம் சொன்னார்? இந்த வீட்டை கட்டுகிறவனுக்கு. அதாவது இந்த வீட்டிற்கு கனம் இல்லை, இந்த வீட்டை கட்டுகிறவர்கள் தான் அதிக கனம். கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் வீட்டுக்காக தாராளமாக தசம பாவம் காணிக்கையும் நாம் செலுத்தும் போது கர்த்தர் சொல்லுகிறார், நீ இந்த வீட்டை விட கனப்படுத்துவேன். ஹல்லேலூயா. ஏன்? உண்மையுள்ள இருதயம் அதை தான் பார்க்கிறார். தாராளமாக உங்களை செழிக்க செய்வார். ஏன் செழிக்க செய்வார்? உண்மை உள்ள ஹிருதயம், உண்மை உள்ள கரம். தாவீது சொன்ன மாதிரி, நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, நீ கொடுத்ததை நான் உமக்கு திரும்ப தருகிறேன். ஹல்லேலூயா. என்னுடைய பிரயாசத்தினால் அல்ல, உம்முடைய கிருபையினால். கண்டிப்பாக நான் கொடுக்கும்போது எனக்கு 100 மடங்கு திரும்பி வரும் என்பதை விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. வனாந்தரத்தில் வாழ்க்கையாக இருந்தாலும் கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்த இடத்திற்கு நம்மை கொண்டு செல்வார். ஹல்லேலூயா. கொஞ்சம் கூட டவுட், அதாவது சந்தேகப்படாதீங்க. கர்த்தர் கண்டிப்பாக ஹல்லேலூயா இந்த வாக்குத்தத்தம் செய்த இடத்திற்கு கொண்டு செல்வார். ஹல்லேலூயா. நான் இந்த வல்லமையை ருசித்து பார்த்திருக்கிறேன். கர்த்தருடைய இந்த வல்லமையை அவர் வனாந்தர வாழ்க்கையாக இருந்தாலும் அவர் அந்த இடத்தில் நடந்து செல்லும்போது நம்முடைய விசுவாசத்தை கவனிக்கிறார், உண்மைத்துவத்தை கவனிக்கிறார். அந்த இடத்தில் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கும்போது இன்னும் அதிகமாக நம்மை கனப்படுத்துவார். ஸ்கை இஸ் த லிமிட்னு சொல்லுவாங்க. அதாவது வானமே மட்டாக இருக்கிறது. ஆனால் கர்த்தர் ஆசீர்வதித்தால் ஸ்கை இஸ் ஆல்சோ நாட் த லிமிட். அதையும் கடந்து செல்வோம். எப்ராமுடைய எப்படி உயர்த்தினார், தாவீதை எப்படி உயர்த்தினார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நம் சோலமனை பற்றி இன்றைக்கும் பேசிக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் நிறைய நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா எவ்வளோ தேவ பிள்ளைங்க வந்து எப்படி ஆசீர்வதிக்கப்படுகிறாங்க. நான் சொன்ன அந்த ஆர்காட் ரோட்டில் ஒருத்தர் உண்மை உள்ளார், அதாவது கர்த்தருடைய வீட்டுக்கு உண்மை உள்ளவராக இருந்து 3-4 மெயின் ரோட்லேயே 3-4 பெரிய பில்டிங் வாங்கிட்டாங்க. ஏன்? கர்த்தருக்கு உண்மை உள்ளார். கர்த்தர் வாக்கு தத்தம் செய்தவர், வாக்கு மாறாதவர். ஹல்லேலூயா. கர்த்தரை சந்தேகப்படாதீர்கள், கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாக இருங்க. நாம் எழுந்து நிற்போம்.